இந்த அஷ்டமச்சனின்னு சொல்லி ஒரு முட்டாள் ஜோதிட கூட்டம் உருவாக்கின ஒரு அச்சுறுத்தலில் இன்றைக்கி சிம்ம ராசிக்காரங்க ஐயோ நமக்கு அஷ்டமச்சனி வரப்போதோ 2.5 வருஷம் நம்மளுக்கு கெடுக்க போதோ வைக்க போதோன்னு சொல்லி ஒரே ரொம்ப கவலையில் இருக்காங்க. உண்மையிலே நீங்கள்லாம் கவலைப்படக்கூடிய அடிப்படையிலெல்லாம் அஷ்டமச்சனியெல்லாம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் தராது. ஏன்னா அடிப்படை விதியில் இருந்தே அது பொய்யானது என்பதை இப்போ உங்களுக்கு சொல்ல வர்றேன். நான் ஏற்கனவே 7.5 சனிக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து எந்தெந்த ராசிக்கு நன்மை தரும்னு பொதுவாக கோச்சார பலன்களாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்று தான் 6ஆம் பாவம். இப்போ மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது மார்ச் மாதம்னா மீனத்திலேருந்து மீனம் 1, மேசம் 2, ரிஷபம் 3, மிதுனம் 4, கடகம் 5, சிம்மம் 6. அப்போ 6ஆவது ராசிக்கு அவர் நன்மை தானே செஞ்சாகணும். ஆனால் இந்த முட்டாள்கள் என்ன பண்ணிட்டாங்க, ரிவர்ஸில் சிம்மத்திலேருந்து சனி 8ல் இருக்கிற, அதனால் 8ஆம் இடத்து சனி உங்களுக்கு தீமை செய்யும்னு சொல்லி பொய்யான விஷயங்கள். சார் இவங்க ஜோசியங்களை கேட்குறதுக்கு யாருமே இல்லாமல் போயிடுச்சு சார். கடந்த 120 வருஷங்களா அவன் சௌரியத்துக்கு பொய்யை அவுத்து விட்டுட்டு 7.5 நாட்டு சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மாரகச்சனி, மண்ணாங்கட்டி சனின்னு சொல்லி ஒரே திருட்டு கூட்டம் சார். 2.5 வருஷத்துக்கு உனக்கு நல்லா இருக்காதுன்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவோமா? சரி 7.5 வருஷத்துக்கு உனக்கு எல்லாமே கெட்டு போயிடும்னு சொன்னாலும் ஏற்றுக்குவோமா? எவ்வளோ பெரிய ஃப்ராடு பசங்க பார்த்தீங்களா சார். எல்லாமே சார் ஜோதிடம் தெரியாத முட்டாள்கள் கையில் போன ஜோதிடம். கடந்த 100 வருடமாக ஏன் இன்னும் கூட நிறைய பேர் வகுப்பு எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன்னு சொல்லி இன்னும் இந்த முட்டாள் கருத்துக்களை தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே தவிர எவனோ அறிவியல் பூர்வமாக மாறி ஏன் எதற்கு எப்படி இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்காங்க சார். என்ன பண்ண சொல்கிறீங்க? நாங்களும் அதில் பயணம் போகிறோம். எவ்வளவு தான் கரடியாக கத்துறது சார். 1000 வீடியோவாக அப்லோடு பண்ணுறது. இவங்களை திட்டியே 200 வீடியோ இருக்கும் சார். என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆனாலும் பயப்படாதீங்க சிம்மராசி நண்பர்களே. நீங்கள் எப்பொழுதும் போல் நன்மையாக தான் இருப்பீங்க. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன பலனை தரணுமோ அதை கண்டிப்பாக கொடுக்கும். தயவு செய்து பயப்படாதீங்க, எல்லோரும் நல்லா இருப்பீங்க. சிம்மராசியில் ஜெயிலில் இருக்கவன் ஜெயிலில் இருப்பான், வெளியே இருக்கிறவன் வெயிலில் இருப்பான். நமக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த கோச்சார சனி பயிற்சினால். அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஷ்டம சனிங்கிற அந்த வார்த்தையே பொய்யான வார்த்தை. இதை 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மலை மேலே நின்றுக்கிட்டு வீடியோ போட்டிருப்பேன். தயவு செய்து பயப்பட வேண்டாம். நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க.